அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. எனக்கு இந்த காயெலாம் வேணாம், எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க, பெரியவங்க யாராக இருந்தாலும் இனிமேல் அப்படி சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரியான 3 காய்கறிகளோட ஃப்ரை ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத நான் இதில் வந்து ரெசிபியாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் ஸ்டஃபிங் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து நல்லா பிஞ்சு வெண்டைக்காயை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மேலே கீழே 2 காம்புகளையும் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு வெள்ளை துணி இல்லைன்னா இது மாதிரி ஒரு டிஷ்யூவில் வச்சு நல்லா அதை வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி டிஷ்யூவில் வச்சு எல்லா ஈரத்தன்மையும் போகிற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே ஒத்தி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ்லாம் என்னென்னு பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காய்கள்லாம் நம்ம வந்து கீறி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு உள்ளே வந்து கேப்பு கிடச்சிரும். ஸோ வந்து நல்லா உங்களுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து கீறி விட்டுக்கோங்க. விதைகளை எடுக்க தேவையில்லை, அது உள்ளே இருக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ்லாம் என்னென்னு பார்த்தரலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆம்ச்சூர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். ஆம்ச்சூர் பவுடர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் 1 லெமன் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். இதோட அளவுகள் எல்லாமே நான் வந்து கார்னரில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இது எல்லாமே கலந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அதில் வந்து நல்லா உள்ளே பதிகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபில் பண்ணிட்டா நல்லா உள்ளே வந்து ஸ்டஃபிங்கை வந்து நல்லா ரெடி ஆகிடும். இந்த கடலை மாவு நம்ம வந்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா சீல் ஆயிரும், உங்களுக்கு வந்து மசாலா வெளியில் வராது. ஸோ இந்த மாதிரியே நான் வெண்டைக்காய் எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்ம ஸ்டஃப் பண்ணதோடு அதை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஸ்கூலுக்கெலாம் செஞ்சு கொடுக்குறீங்க, இல்லை மறுநாள் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நைட்டே நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணி வச்சிடலாம். காலையில் டைரெக்டாக எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ தோசை டவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க எல்லா வெண்டைக்காயுமே அதில் சேர்த்துடலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா வெண்டைக்காயுமே ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விடலாம். அப்போ தான் அந்த கொழப்பெல்லாம் கொஞ்சம் மாறி வரும். அதுக்காக நான் வந்து மூடி வச்சுக்கிறேன். 2 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். ஸோ வந்து அழகாக ஸ்பூன் வச்சு நம்ம திருப்பி விட்டாலே ஒட்டாமல் நல்லா வந்துடும். ஸ்டஃபிங் எதுவுமே உங்களுக்கு வெளியில் வராது பாருங்கள். நல்ல சீலாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 தடவை நான் வந்து இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சுருக்கேன், அதாவது 2 பக்கமும். அதுக்கப்புறம் இன்னுமே வந்து நம்ம மூட தேவையில்லை. ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கனாக்கா வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துடும். அதோட பச்சை நிறம் நல்லா மாறி வரணும். இப்போ நான் காமிச்சிருக்க கலரில் மாறி வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெண்டைக்காயும் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் ஸ்டஃபிங் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் எல்லா விதமான ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா உள்ளே வெந்து அந்த ஸ்டஃபிங்கும் நல்லா ஒட்டி பிடிச்சி சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சேனக்கிழங்கு. இது வந்து சட்டிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, காரக்கிழங்கு, கருணை அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இது கொஞ்சம் அரிக்கும். அதனால ஃபஸ்ட்டு தயிரும் உப்பும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ வந்து இதோட அரிப்பு தன்மையெல்லாம் குறைஞ்சிரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பழைய கிழங்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு அரிப்பு இருக்காது. புது கிழங்கு அப்படின்னாக்கா இந்த கிழங்கு நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தயிர் சேர்த்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க. இது வந்து பழைய கிழங்கு அப்படிங்கிறதுனால நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுட்டு நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த சேனைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த கிழங்கு வந்து ஒரு 80% வெந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இதுக்கு அரிப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 80% வெந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோன்னா தான் உங்களுக்கு ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் இருக்க புளி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஃபில்டரில் வடிய வச்சிடலாம். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி, ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மசாலா நல்லா ஒட்டிக்கும். அதனால நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறேன். ஸோ கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த சேனைக்கிழங்குல ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இது அப்படியே உங்களுக்கு மீன் பொரித்து சாப்பிட்ற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் இருக்கிற கிழங்கு எல்லாத்தையுமே நான் இது மாதிரி பிரட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்து தயிரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம், அப்புறம் புளி சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுருக்கிறதுனால லெமன் ரொம்ப தேவைப்படாது. தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் நல்லா பிரட்டி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஊற வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். 30 minutes later. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு தோசை டவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து பொரிக்கும் போது அதோட வாசம் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரட்டி வச்சுருக்க இந்த சேனைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் டவாவில் சேர்த்துற வேண்டியதுதான். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சேனைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும். ஒரு வெஜ் மீன் ஃப்ரை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து நிறைய பேர் வந்து மீன்லாம் சாப்பிட முடியல அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் மீன் சாப்பிட்ட ஃபீல் சூப்பராக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இந்த ப்ராசஸ் எல்லாமே நான் இதுக்கு கொடுத்துருக்க ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் செய்யலாம். நான் முன்னாடி வெண்டைக்காய்க்கு சொன்ன மாதிரியே முதல் நாள் நைட்டே நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் ரொம்ப குயிக்காக சூப்பராக ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவே கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் ஃப்ரை தான். கோவக்காய் அப்படின்னாலே கசக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட கசக்காமல் நம்ம சூப்பராக செய்யலாம். அதுக்கு வந்து நல்ல பிஞ்சு கோவக்காயை நான் வாங்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே தாளிச்சிட்டு நீட்ட வாக்கில் கட் பண்ணால் இந்த கோவக்காயை சேர்த்துக்கிறேன். கோவக்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கணும். இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டோம் நம்ம முன்னாடியே அப்படின்னாக்கா கோவக்காய் வந்து கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். நம்ம பிஞ்சு கோவக்காயை சேர்க்குறதுனால இதுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. மூடி வச்சு வேக வச்சாலே நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதனால் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கிறேன். ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பவுடர் வந்து நல்ல வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா மிளகாய் தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாமே வதங்கி வரணும். அதுக்கடுத்து 2-3 பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு சிம்லே வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வந்து ஒரு 90% வந்து கோவக்காய் வெந்துருச்சு. இனிமேல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பிரட்டி விட்டு எடுத்தோன்னா கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். நீங்கள் பிஞ்சு கோவக்காய் எடுக்கல, கொஞ்சம் முத்துனதாக இருக்குது, இல்லை கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். சூப்பராக கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 விதமான வெஜிடபிள் ஃப்ரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.